ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் 3 அல்லது 4 மாரியம்மன் ஆலயங்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக கோவை தண்டு மாரியம்மன். கோவை மாநகரில் அவினாசி நெடுஞ்சாலையில் வடக்கு நோக்கி இந்த அன்னையின் திருக்கோவில் அமைந்திருக்கின்றது. கொங்கு நாட்டு கோட்டைகளில் முக்கியமானதாக விளங்கிய கோயம்புத்தூர் கோட்டை 1768 1791 ஆண்டு வரை 3 தடவை முற்றுகையிடப்பட்டது. ஆங்கிலேய படைகளுடன் திப்பு சுல்தான் படைகள் மும்முரமாக மோதிக்கொண்டிருந்த சமயம் இதில் கலந்து கொள்ள மைசூர் படைகளும் வந்து சேர்ந்தன. மைசூரிலிருந்து வந்த படைகளுடன் ஒரு படைக்கலமாக இந்த அம்மனின் லிங்க வடிவத்திலான உருவமும் கலந்து கொண்டு இங்கு வந்து சேர்ந்து விட்டது. போர் முடிந்து புறப்படும் போது இந்த லிங்கத்தை எடுத்து சென்று விட்டார்கள். ஆனால் அங்கு சென்று பார்த்தால் லிங்கம் மாயமாக மறைந்து விட்டது. மறுபடியும் இங்கு வந்து பார்த்தபோது மாரியம்மன் இங்கேயே குடியமர்ந்திருக்கின்ற அபூர்வம் அவர்களுக்கு புலப்பட்டது. பிறகு இதை எடுத்துச் செல்ல முயன்றும் அவர்களால் முடியவில்லை. படைக்கலங்களுக்கு தண்டு என்று பொருள், அதனாலேயே தண்டு மாரியம்மன் என்னும் பெயர் நிலை பெற்று விட்டது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்கி 13 நாட்களுக்கு பிரம்மோற்சவமும் ஆண்டு திருவிழாவும் விமர்சையாக நடைபெறுகின்றது. அதை தவிர வருடத்தின் முக்கிய தினங்களில் சிறப்பு பூஜையும் நடைபெறுகின்றன. அடுத்ததாக உடுமலைப்பேட்டை மாரியம்மன். அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. ஒரு சமயம் பக்தர் ஒருவர் தன் சுயநினைவில்லாமல் ஒரு வனப்பகுதிக்குள் சென்று கொண்டிருக்கையில் திடீரென்று நினைவுக்கு வர அங்கு சுயம்பு வடிவில் அம்பாள் இருப்பதை கண்டார். அதை ஊர் மக்களிடம் தெரிவித்தார். பின்னர் மக்கள் ஒன்று கூடி அம்பாள் என்ற வனத்தை சீரமைத்து அந்த இடத்தில் அம்பாளுக்கு ஒரு கோவில் எழுப்பினார்கள். சக்தி வாய்ந்த இந்த ஸ்தல மாரியம்மன் பக்தர்களின் மனக்குறைகளை தீர்க்கும் அம்பாளாக அருள் பாலிக்கின்றார். இந்த கோவிலில் வருடந்தோறும் மார்கழி திருவாதிரையில் 108 தம்பதிகளை வைத்து மாங்கல்ய பூஜை நடைபெறுகின்றது. இந்த பூஜையில் அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்தி விசேஷ ஹோமங்கள் பூஜைகள் நடத்தி பெண்களுக்கு தாலி கயிறு வழங்கப்படுகின்றது. பூஜை செய்த தாலியை பெண்கள் அணிந்து கொள்வதால் அவர்கள் வாழ்வில் பிரச்சனைகள் இல்லாமல் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை. கண் நோய், அம்மை நோய் தீர, திருமணத்தடை, உத்திரதோஷம், நாகதோஷம் நீங்க மக்கள் இங்கு வருகின்றார்கள். தங்கள் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அம்பாளுக்கு அவல், தேங்காய்ப்பூ, சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் படைக்கின்றார்கள். பால்குடம், அக்னிஜட்டி எடுத்தல், அங்கப்பிரதட்சணம், அன்னதானம் செய்தல், முடிக்காணிக்கை போன்றவையும் இங்கு பிரசித்தம். அடுத்ததாக நாம் அன்பில் மாரியம்மனை பார்க்க இருக்கின்றோம். திருச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற லால்குடியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் இருக்கின்றது. வைணவ 108 திவ்யதேசங்களில் ஒன்றான அன்பில் வடிவழகிய நம்பியின் ஆலயம் இந்த ஸ்தலத்திற்கு மிக அருகிலே இருக்கின்றது. அன்பில் மாரியம்மன் கோவிலும் சிவாலயத்திலிருந்து அருகில் இருக்கின்றது. திருச்சி மற்றும் லால்குடியிலிருந்து அன்பில் செல்ல பேருந்து வசதிகள் இருக்கின்றன. சமயபுரம் மாரியம்மனின் தங்கையாக கருதப்படும் தேவியின் சக்தியை அவள் பக்தர்களே அறிவார்கள். இந்த திருக்கோவிலின் விழாவின் போது நடைபெறும் தேரோட்டத்தின் போது பெண் பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் பால்குடம், பால் காவடி எடுத்தும், ஆண் பக்தர்கள் அலகு குத்தியும் தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்துகின்றார்கள். லால்குடி, சமயபுரம், புல்லம்பாடி, அன்பில், செங்கரையூர், பூண்டி உள்ளிட்ட பகுதியிலிருந்து 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார்கள். அடுத்ததாக கரூர் மாரியம்மன். கருவாகி உருவாகி காப்பவள் இவள். குழந்தை பேர் இல்லாதவர்கள் கரூர் மாரியம்மனை தரிசித்தால் கருவிலே உருவாவாள் என்ற நம்பிக்கை பக்தர்களின் மனதில் பதிந்திருக்கின்றது. நம்பிக்கை கொண்டவர்களை அவள் என்றும் கைவிட்டதில்லை. அருள்மழை பொழிவதில் இவளுக்கு நிகர் இவளே. பம்பையும் உடுக்கையும் எப்பொழுதும் முழங்கிக் கொண்டே இருக்கும். உக்கிரமான தாய். ஆனால் அவள் அருள் பார்வை பட்டுவிட்டால் தீவினை நீங்கி நல்வினை சரி தூங்குகின்றது. இந்த 4 ஆலயங்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஆலயங்கள். ஆகையால் நேரம் கிடைக்கும் போது இந்த ஆலயங்களுக்கு சென்று மாரியம்மனின் அருளை பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு மாரியம்மன் ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம்